வெல்கம் சார். உங்களுக்கு எந்த மாதிரி ட்ரெஸ் பார்க்கணும்? ஃபேண்டா, ஷர்ட்டா, இல்லை டிஷர்ட்டா, எது மாதிரி பார்க்கணும்? ஐயோ சிஸ்டர், எங்களுக்கெல்லாம் எந்த ஒரு ட்ரெஸ்ஸும் வேண்டாம். இந்த நிற்கிறாங்கல்ல, இவங்களுக்கு ஏற்ற மாதிரி சுடிதார், ஆப் சாரி இதெல்லாம் பார்க்கணும். ஆர்த்தி, ஆர்த்தி. என்னடி சொன்னி சொல்லு. நம்ம பொண்ணுங்க இத்தனை பேர் நிற்கிறோம் தானே, எங்கேயாச்சும் அவன் வந்து நம்மள்கிட்டயா பேசுகிறா? போய் அண்ணன்ட்டையே பேசுகிறா பாரு. பைத்தியம், இதெல்லாம் துணி கடையில் கேஷுவலாக வர்றவங்கள்ட்ட கேட்குறது தானடி. இதுக்காக அந்த பொண்ணுகிட்ட போய் நம்ம வந்து சண்டையாக போட முடியும்? இருக்கட்டும்டி, அதுக்குன்னு பொண்ணுங்க 5 பேர் இருக்கோம்ல, நம்மளெல்லாம் விட்டுட்டு போய் அண்ணன்ட்டையும் சிவாட்டையும் கேட்டுட்டு இருக்கா பாரு. ஓஹோ, கதை அப்படி போகுதா? இப்போ அந்த பொண்ணு அண்ணன்ட்ட பேசுறது உனக்கு பிரச்சனை இல்லை, சிவா பக்கத்தில் நின்று பேசுறது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, அதானே? போடி, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பொண்ணுங்க நம்ம இத்தனை பேர் இருக்கோம், நம்மள்கிட்ட பேசாமல் நம்மக்கிட்ட எதுவும் கேட்காம அங்கே போய் கேட்குறானேன்னு சொன்னேன். நீ அதுக்கு மேலே போடி. சோனி, போதும் சமாளிக்காதடி. இப்போ உங்களுக்கு நீங்கள் எந்த ட்ரெஸ்ஸும் பார்க்கலையா சார்? இல்லை சிஸ்டர், எங்களுக்கெல்லாம் வேண்டாம். அவங்களுக்கு உள்ள ட்ரெஸ் மட்டும் காட்டுங்க. ஓகே சார், சுடிதார்லாம் ரைட் சைட் செக்ஷனில் இருக்குது, வாங்க கூட்டிகிட்டு போகிறேன். ஓகே சிஸ்டர். நீங்கள் கேட்குற எல்லா மாடல் சுடிதாரும் இங்கே இருக்குது. ரேட் வைஸில் இருக்குது, சைஸ் வைஸ்லேயே இருக்குது. நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. வேணா நான் வந்து ஹெல்ப் பண்ணட்டுமா சார்? ஐயோ வேணாம் சிஸ்டர், வேணாம். நாங்களே பார்த்துக்குறோம். எங்கள் சைஸ் எங்களுக்கு தெரியும், நாங்களே பார்த்து எடுத்துக்கிறோம். ஏன் ஏன் இப்படி எல்லாரும் என்னை பார்க்குறீங்க? இல்லை, இப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னு நீ அவங்கள விரட்டுற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஐயோ அண்ணா, நான் ஏன் அவங்கள விரட்ட போகிறேன்? பாவம், அவங்க நம்ம ட்ரெஸ்லாம் பார்க்க டைம் ஆகும். அவங்களையும் ஏன் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு, நம்ம பார்த்து மெதுவாக எடுத்துகிட்டு போகலாம்ல, அதுக்காக தான் சொன்னேன். ஓ அப்படியா, சரி சரி. சோனி, போய் சொல்லாமல் உண்மையை சொல்லு. அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னா நீ அவங்கள வர வேணான்னு சொன்னேன். எங்கே உன் ஆள்கிட்ட பேசிடுவாங்களோன்னு பயந்து தானே வேணான்னு சொன்னேன். ஆர்த்தி, அப்படிலாம் ஒன்றும் இல்லடி. என் ஆள் இப்போ எங்கே போனாலும் பொண்ணுங்க இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக பேசாமலாம் வர முடியும். அதனாலலாம் ஒன்றும் இல்லை. நம்ம இப்போ தான் வந்திருக்கோம், ட்ரெஸ் எல்லாம் பார்க்கணும், செலக்ட் பண்ணணும், டைம் எடுக்கும்ல. எதுக்கு அவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு? அதனால தான் சொன்னேன். ஓ, அப்போ சோசியல் சர்வீஸ் ஹெல்பிங் மைண்ட் அதானே? என்னன்னா அப்படின்னே வச்சுக்கோ. போதுண்டி, ரொம்ப நடிக்காத. ஓகே சிஸ்டர், நீங்கள் கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவங்களே பார்த்து செலக்ட் பண்ணிக்கிறாங்களா? நாங்கள் செலக்ட் பண்ணிட்டு கூப்பிடுறோம். அப்போ ஓகே சார், நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கவுண்டரில் கொண்டாந்து கொடுங்க, நாங்கள் பில் போட்டு தந்துடுறோம். ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. ஓகே சார். யோ மச்சான், இப்போ பொண்ணு பார்க்க நல்லா இருக்குல்ல? ஏன்டா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறியா? யோ மச்சான், நீ இருக்கும்போது எனக்கு என்ன கல்யாணத்துக்கு அவசரம்? முதல்ல நீ பண்ணு, அதுக்கப்புறம் நான் பண்றேன். உனக்கு அதான் ஏன் கேட்டேன். ஏன்டா நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? இல்லையா, அந்த பொண்ணு பார்க்கவும் அழகா இருக்கு, பேசுறதும் அழகா இருக்கு. உனக்கு செட் ஆயிரும், அதான் கேட்குறேன். உனக்கு ஓகேவா? டேய், நீ எனக்கு மச்சான்டா, மாமா மாதிரி பண்ணிட்டு இருக்காத சரியா? இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்த போய் உங்க அப்பாட்ட சொல்லி விட்டுறேன் பாத்துக்க. ஓகே, வேண்டானா விட்டுரு. அதுக்காக ஏன் இப்போ அந்த ஆளெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்க? சரி சரி, போங்க போங்க, போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வாங்க. அவனே, நீ காலேஜ் போனதுலேருந்து வாய் கொஞ்சம் ஓவரா தான் பேசிக்கிட்டு இருக்க. வீட்டுக்கு வா, நாக்கை இழுத்து வச்சு அறுத்துறேன். யோ மச்சான், அப்படிலாம் பண்ணிடாதயா, அப்புறம் சாப்பிடும்போது டேஸ்ட் தெரியாதுல்ல. டேய் சொரண கிட்டவனே, நான் எதுக்கு சொல்ல வரேன்னு கொஞ்சம் கூட உனக்கு புரியாதா? யோ மச்சான், அதை புரிஞ்சுக்கிட்டு நான் என்ன தஞ்சாவூர் கலெக்டர் ஆக போறேன்? போங்க போங்க, போய் ட்ரெஸ் எடுக்கிற வழியை பாருங்க. இருந்தாத ஜென்மம். தேங்க்யூ. தங்கச்சிங்களா, எங்க ஊர்ல எனக்கு தெரிஞ்சு இந்த கடை தான் பெரிய கடை சரியா? உங்களுக்கு எந்த ட்ரெஸ் வேணா எடுத்துக்கோங்க, விலையெல்லாம் பார்க்காதீங்க ஓகேவா? என்னென்ன ட்ரெஸ் பிடிக்குதோ எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. ஆனா என்ன, கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டு வாங்கடா, எனக்கு ரொம்பவே டயர்டா இருக்கு. கொஞ்ச நேரம் போய் வீட்டுல தூங்கணும். அண்ணா கவலைப்படாதீங்க, ஒரு 2 ஹவர்ஸில் எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்துகிட்டு வந்துடுவோம். என்னது 2 மணி நேரமா? என்னண்ணா டைமிங் கொஞ்சம் கம்மியாக சொல்லிட்டேனோ? சரி ஓகேண்ணா, ஒரு 3 ஹவர்ஸில் எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஓகேவா? நான் இப்போவே போய் செலக்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன், அப்போ தான் 3 ஹவர்ஸ்க்குள்ளே எல்லா ட்ரெஸ்ஸையும் செலக்ட் பண்ணி முடிக்கலாம். ஏம்மா தங்கச்சி ஆர்த்தி, நீயாவது கொஞ்சம் சீக்கிரம் செலக்ட் பண்ணுவியாடா? கவலைப்படாதீங்கண்ணா, நான் அவ்வளோ டைம்லாம் எடுத்துக்க மாட்டேன். ஒரு 2.5 மணி நேரத்தில் எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஓ, ½ டிஃபரன்ஸ்ல எடுத்துட்டு வந்துருவீங்க அதானே சொல்ல வரீங்க? சரி, நீங்க மட்டும் ஏன் நிக்கிறீங்க? கிளம்புங்க. நீங்களே இப்பல இருந்து செலக்ட் பண்ண ஆரம்பிச்சா தானே 2.5 மணி நேரத்துல எடுத்துட்டு வர முடியும். சரிண்ணா, நாங்கள் போய் செலக்ட் பண்ணுறோம். சோனி வாடி போகலாம். என்ன மச்சான், உங்களுலேருந்து இப்படி நின்றுட்டு இருந்தா எப்படி? எங்களுக்காக தானே வந்தீங்க, வந்து ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்ணி கொடுக்குறது. என்னது, நான் உங்களுக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ணி தரதா? ஆமாம் மச்சான், எங்கள் கூட எதுக்கு வந்தீங்க? எங்களுக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ணலாம் தானே வந்தீங்க. இப்படி வந்து சும்மா நின்றுட்டு இருந்தா எப்படி? வாங்க, எனக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுங்க. நான் எதுக்குமா உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும்? அதான் உங்க அண்ணன் எடுத்து கொடுக்குறான்ல, அப்புறம் எதுக்கு நான் எடுத்து கொடுக்கணும்? மச்சான், என்னதான் இருந்தாலும் நீ எடுத்து கொடுக்குற மாதிரி வருமா? ஐயோ எம்மா, முதல்ல நீங்க இப்படி பேசுறது நிறுத்துங்க. இதை மட்டும் அவ பார்த்தா நான் செத்தேன். அவ என்ன கேள்வி கேட்கறது? ஏன் மச்சான், நான் அப்படி தான் கூப்பிடுவேன். மச்சான், முதல்ல நீங்கள் வாங்க போங்கன்னு கூப்பிட்றத நிறுத்துங்க. நாளை பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், என்னைய போய் வாங்க போங்கன்னு சொல்லிக்கிட்டு. என்னது கல்யாணமா? எம்மா, ஐயோ கடவுளே, இப்பவே எனக்கு தலை சுத்துதே. ஐயோ மச்சான்,
நல்ல காமெடி பண்ணுறீங்களே. சரி சரி, இனி இந்த காமெடி பண்ணிட்டு இருக்காம நான் உங்களுக்காக அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். வந்து எனக்காக ட்ரெஸ் செலக்ட் பண்ணி கொடுங்க, ஓகேவா? ஐயோ, இந்த பொண்ணு என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கு? இது மாதிரி சோனிட்ட சொல்லி ஆகணுமே. நம்ம சொல்றதுக்கு முன்னாடி அவ எதுவும் இதெல்லாம் கேட்டா அதோட நான் செத்தேன். பொண்ணுங்கிற வார்த்தையே என் வாயிலேருந்து வரக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. இதெல்லாம் பார்த்தா அவ்வளவுதான், என்னைய வைக்கவே மாட்டான். என்னம்மா நீங்க 2 பேர் மட்டும் இங்கே நின்றுட்டு இருக்கீங்க? நீங்க 2 பேரும் எதுவும் எடுக்கலையா? உங்களுக்கு எதுவும் வேண்டாமா? ப்ரோ, நாங்களும் தான் எடுக்கணும். எங்கள்கிட்ட சுடிதார் இல்லை, நாங்களும் போய் செலக்ட் பண்ணுறோம். ப்ளீஸ் தயவு செஞ்சு போயிட்டு சீக்கிரம் நீங்களாவது எடுத்துட்டு வாங்க. ஓகே ப்ரோ, ஃபீல் பண்ணாதீங்க, நாங்களும் சீக்கிரமே எடுத்துகிட்டு வந்துடுவோம். ரொம்ப சந்தோஷமா போங்க, போய் எடுத்துட்டு வாங்க. ஏய் பாரு, வா நம்மளும் போய் சீக்கிரம் எடுத்துகிட்டு வந்துடலாம். சரி சாரு, வா போகலாம். நம்மளால இங்கிட்டு போகுது, அப்ப நமக்கு டியூட்டி இந்த பக்கம் தான். சரி சரி, இன்னைக்காவது எப்படியாச்சும் அவள்கிட்ட தனியா பேசிடணும். இவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா இன்னைக்கு நைட் ஆனாலும் இந்த கடையை விட்டு வெளில வர மாட்டாங்க போல இருக்கேடா சிவா. நானும் அப்படிதான் மச்சான் நினைக்கிறேன். இவங்க சொல்லிட்டு போனதெல்லாம் பார்த்தா 2 மணி நேரம் 3 மணி நேரத்துல எல்லாம் இவங்க வர்ற மாதிரி தெரியல. எப்படி பார்த்தாலும் நீ சொன்ன மாதிரி நைட் ஆயிரும். இதுக்கு தான் மாப்பிள்ள பசங்க எல்லாம் பொண்ணுங்க கூட சேர்ந்து ஷாப்பிங் போக கூடாதுன்னு சொல்றாங்க. ஆமா மச்சான். ஏன் மச்சான், உன் மாமா பையனை காணோம்டா. என்னது, என் மாமா பையனை காணுமா? இவன் எங்க போயிருப்பான்? தெரிஞ்சு போச்சு, இவன் எங்க போயிருப்பான்னு தெரிஞ்சு போச்சு. என்ன மச்சான் சொல்ற? எங்க போயிருப்பான்? அதுவா மாப்பிள்ள, இப்ப சாருவும் பார்வதியும் இங்கிட்டு தனியா போனாங்கல்ல, அவங்க தனியா போறாங்களேன்னு அவங்களுக்கு துணைக்கு போயிருப்பான். ஓ அப்படியா, சரி சரி. அப்போ இங்கிட்டு போனாங்களா 3 பொண்ணுங்க, அந்த பொண்ணுங்களுக்கு யார் மச்சான் துணையா போறது? அதான் நம்ம 2 பேர் இருக்கோமே மாப்பிள்ள. நான் முதல்ல போனுச்சுல ஒரு பொண்ணு கீர்த்தி, ட்வின்ஸ்ல ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு துணையா போறேன். நீ சோனிக்கும் இன்னொரு தங்கச்சிக்கும் துணையா போ, சரியா? சரி மச்சான். அடே சிவா, ஒரு பேச்சுக்கு தானே சொன்னேன், எங்கடா போற? இல்ல மச்சான், என்னதான் இருந்தாலும் அவங்களுக்குலாம் சேஃப்டி முக்கியம்ல. நான் போறேன், நான் போய் பாத்துக்கிறேன், நீ பத்திரமா வா. அடே, கடைக்குள்ள வந்து யாருடா அவங்கள கடத்த போற? ஏன்டா இந்த அட்டூழியம் பண்றீங்க? இவங்களையும் கூட்டிட்டு வந்தேன் பாரு, என்னைய சொல்லணும். 4 போல பஸ்ஸை பிடிச்சி எல்லாத்தையும் அள்ளி கூட்டிட்டு வந்திருக்கணும். இங்கிட்டு ஒருத்தன் போயிட்டான், அங்கிட்டு ஒருத்தன் போயிட்டான். நமக்கு கம்பெனி கொடுப்பாங்க, நீங்க இவங்க 2 பேரையும் கூட்டிட்டு வந்தா அவன் ஆளுக்கு கம்பெனி கொடுக்க இவங்க போயிட்டாங்க. எல்லாம் என் நேரம், என் ஆளை கூப்பிடாம வந்தேன் பாரு, என்னைய சொல்லணும். எக்கேடோ கெட்டு தொலையிட்டோம். நம்ம போய் ரிசப்ஷன்ல வெயிட் பண்ணுவோம், எப்படியாவது வந்து தொலையிட்டோம். ஏய் சோனி, இங்கே பாரு, ஸ்லீவ்லெஸ். நீ ஸ்லீவ்லெஸ்லாம் போடுவியா? என்னது ஸ்லீவ்லெஸ்ஸா? ஏய், என் ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் கை மட்டும் இல்லை, எங்கள் அம்மா என் தலையை எடுத்துரும். என்னடி சோனி சொல்கிற? சித்தி அப்படியெல்லாமா பண்ணுவாங்க? எங்கள் அம்மா அப்படி பண்ணாமல் இருந்தால் தான் ஆச்சரியம். எம்மா தாயே, உங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுக்க நம்மளால முடியாது. உனக்கு பிடிச்ச ட்ரெஸ் நீ செலக்ட் பண்ணி, எனக்கு பிடிச்சதை நான் செலக்ட் பண்ணுறேன். போய் உனக்கு பிடிச்சத பாரு. எனக்கெல்லாம் எதுவும் வேணாண்டி, நீ போய் பாரு போ. உங்களுக்கெல்லாம் சுடிதார் இல்லைன்னு தானே எடுக்க வந்தீங்க, போய் முதல்ல நீ பாரு. நீ எடுத்ததுக்கப்புறம் எனக்கு செலக்ட் பண்ணி கொடுப்போ. அப்போ ஓகே, நீங்களே வெயிட் பண்ண. நான் எனக்கு ஒரு 2 ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டு அப்புறம் நான் உனக்கு செலக்ட் பண்ணுறேன். ஒன்றும் அவசரம் இல்லை, உனக்கு எத்தனை ட்ரெஸ் வேணுமோ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எனக்கு செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப ட்ரெஸ்லாம் வேண்டாம், எனக்கு ஒரே ஒரு ட்ரெஸ் போதும். சரிடி சோனி, அந்த பக்கம் கலெக்ஷன்லாம் நல்லாயிருக்கு, நான் போய் எங்கே பார்க்கட்டா? சரிடி, போய் பாரு. ஏய் அம்மு. என்னங்க நீங்கள் மட்டும் வந்து நிற்கிறீங்க? எங்கே எங்கள் அண்ணனை காணோம்? ஆமாண்டி, இப்போ அது ரொம்ப முக்கியம். எவனாவது லவ் பண்ற பொண்ணோட அண்ணனை பக்கத்துல வச்சுக்கிட்டே லவ் பண்ற பொண்ணோட பேச போவானா? ஏன்டி உனக்கு மூளையே இல்லாத மாதிரி பேசுற? ஏங்க, அண்ணனோடய சுற்றிட்டு இருந்தீங்க, எங்கே அண்ணனை காணோன்னு கேட்டேன், அதுக்குள்ளே எனக்கு மூளை இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் என்னடி, எப்ப பார்த்தாலும் உங்க அண்ணனை கூட வச்சுக்கிட்டே சுத்த முடியும்? க்ளோஸ் ஃப்ரெண்டு தான், அதுக்காக பக்கத்துலயே வச்சுக்கிட்டா தெரிய முடியும்? இப்போ சாமி, எங்கள் அண்ணன் எங்கேயாவது போயிடுச்சுன்னா கூட இனிமேல் எங்கள் அண்ணன் எங்கன்னு உங்கள்கிட்ட மட்டும் கேட்கவே மாட்டேன், போதுமா? ஆளை விடுங்க. சரிடி, அதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, உன் கூட இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தால, அந்த பொண்ணு யாரு? சொன்னேன் இல்லைங்க, இன்னைக்கு காலேஜ் போக வேண்டாம், லீவ் போட சொல்லி சொன்னாலுங்கண்ணே. என் பெரியம்மா பொண்ணுங்க ட்வின்ஸுன்னு சொன்னேன்னே, அவங்களில் ஒருத்தி தான் அவள். ஒருத்தி பேர் ஆர்த்தி, ஒருத்தி பேர் கீர்த்தி. இப்போ போனவா ஆர்த்தி, இன்னொருத்தி பேர் கீர்த்தி. இந்த பொண்ணுங்க சொன்னாங்க தான் லீவ் போட்டியா? ஏய், இந்த பொண்ணுங்களெல்லாம் பேசாதடி, இவங்க பேசுறதே சரியில்லை, ஒரு மாதிரி பேசுறாங்க. என்னது ஒரு மாதிரியா? எப்படி பேசுகிறாங்க? அதெல்லாம் எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல, ஆனா அவங்க பேசுறது சரியில்லடி, நீ அவங்களோடலாம் பேசாத. என்னங்க ஆச்சு உங்களுக்கு? அவங்க கூட நான் பேசுறதுனால என்ன ஆக போகுது? அப்படி என்னதான் பேசுனாங்கன்னு சொல்லுங்களேன். என்னன்னு சொல்லவும் மாட்டீங்க, ஆனால் பேசாத மட்டும் சொல்கிறீங்க. நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்கங்க, எப்படிங்க பேசாமல் இருக்க முடியும்? ஏய், அதெல்லாம் எப்படி நான் உன்கிட்ட சொல்லுவேன்? எனக்கு எப்படின்னு சொல்ல தெரியல, என்னால சொல்லவும் முடியாது, எனக்கு தெரியாது, நீ பேசாத, அவ்வளவுதான். சரி ஓகே, நீங்கள் இப்பயே எதுவும் சொல்ல வேண்டாம், அப்புறமா சொல்லுங்கள், சரியா? ஏய், அது அப்புறமாவும் சொல்ல முடியாதுடி. ஐயோ, என்னதான் ஆச்சு உங்களுக்கு? என்னன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டீங்க, பேசாதன்னு மட்டும் சொல்கிறீங்க. என்னன்னு சொன்னால் தானேங்க புரியும். அதெல்லாம் என்னால சொல்ல முடியாதுடி, நீ பேச வேண்டாம், அவ்வளவுதான். இப்போ போனால அந்த பொண்ணோட மட்டும் பேசாத, மத்த எல்லா பொண்ணுங்களோடையும் பேசு. நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா நீங்களும் ஆர்த்தியும் ஏதோ பேசியிருக்கீங்க போல இருக்கு. என்னன்னு தான் தெரியல. ஆமாம், என்ன பேசுனீங்க? ஏய், நான் என்னடி அந்த பொண்ணோட பேச போறேன்? நான்லாம் எதுவும் பேசல, அந்த பொண்ணு தான் பேசினா. சரி, அவளே பேசிட்டா, அவள் என்ன சொன்னான்னு சொல்லுங்களேன். அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், நீயே போய் கேட்டுக்கோ, அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியல.
ஓகே, நான் அவர்கிட்ட எதா இருந்தாலும் கேட்டுக்கிறேன். நீங்கள் முதல்ல நார்மலாக இருங்க. ஏன் இப்படி பேசுறீங்க? எப்போ இப்படி பேசவே மாட்டீங்களே? எல்லாம் அந்த பொண்ணால தாண்டி, எல்லாத்துக்கும் அவ தான் காரணம். சரி விடுங்க. அதான் இப்போ நான் பக்கத்தில் இருக்கேன்ல, அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் நார்மலாக இருங்க. ம் சரிடி. ஆமா, நீ எந்த ட்ரெஸ் எடுக்கல? நான் வந்து செலக்ட் பண்ணி தரட்டா? என்னங்க இப்படி கேட்குறீங்க? நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்தா நான் என்ன வேணான்னு நான் சொல்லுவேன்? தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்க போயில நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுப்பீங்கன்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா அம்மாவே செலக்ட் பண்ணிட்டாங்க. இப்போயாச்சும் நீங்கள் என் பக்கத்தில் இருக்கீங்க, நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுப்பீங்கன்னு பார்த்தா கேட்டுட்டு இருக்கீங்க. ஏய் அம்மு, நீயாடி பேசுற? உன் வாயால எதுவும் கேட்டுற மாட்டியான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன்டி. அவ்வளவுதானே, சொல்லிட்டல. இரு, இந்த கடையே எடுத்து உனக்காக அடிக்கிறேன். அப்படியெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க. இதுக்கு தான் நான் உங்கள்கிட்ட எதுவுமே கேட்குறதில்ல. கடையே வாங்கி தெரியும். போங்க என்கிட்ட. ஒரே ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்ணி கொடுங்க. நீங்கள் செலக்ட் பண்ணால் எனக்கு போட்டுக்க அவ்வளோ இஷ்டம், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் எனக்கு வேண்டாம். என்னடி அம்மு, ஒரே ஒரு ட்ரெஸ் போதுன்னு சொல்லி மாமன் கையை இப்படி கட்டி போட்டுட்டியே. ஆமாம், கையால் கல்யாணத்துக்கு அப்புறம் எத்தனை வேணால் எடுத்து கொடுங்க. போடலைன்னா அதுக்கப்புறம் ஏன்னு கேளுங்க.